தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புற வங்கி இருக்குது தெரியுமா, அந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். மொத்த காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 91 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 44,500 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/11/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ இந்த வீடியோ நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதோட சைட்டு தான் இந்த சைட்டு. இந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தனியாக நான் லிங்க் கொடுத்துருப்பேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு கீழே அப்ளை ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களால் அப்ளையும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது எந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன பேங்க் அப்படின்னா நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். முன்னாடியே சொன்னாலே கிராமப்புற வங்கி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜாப்க்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதற்காக ரெக்கமெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு ஜாப்பு. ஸோ அது கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ இதில் என்ன மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு, மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸு, நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் வந்து ஃபிஷரிங்ஸ் கூட இருக்குது. ஓகேவா, அந்த மீன் பிடிப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மரம் வளர்ப்புகள், அந்த ஹரிகல்ச்சர் அதுக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதற்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஜாப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேகன்சிலாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் இல்லைனா வந்து கம்யூனிகேஷன் இல்லைனா ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக இல்லை மீடியா ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பிஜி வந்து ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அது இல்லைனா பவர் சிஸ்டம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து ஒரு 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். சிவில் இன்ஜினியர் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் போஸ்டிங் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும். அது மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ எந்த ஜாப்பாக இருந்தாலுமே சேம் ப்ரொசீஜர் தான். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மதிப்பெண்கள் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, அதுக்கான பர்சன்டேஜும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெக்கமெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஓப்பனிங்கே பார்த்துருப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் கூட உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே ப்ரோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் அப்ளை பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
டோட்டலாக இந்த 6 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அந்த கன்ஃபார்ம் நேம் அதே இடத்துல போட்டு, உங்களோட மிடில் நேம் அதே மிடில் நேம் இந்த இடத்துல நீங்கள் போட்டு, உங்களோட லாஸ்ட் நேம் அதே லாஸ்ட் நேம் இந்த இடத்துல நீங்கள் போட்டு, உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டு, ஆல்டர்னேட்டிவ் ஒரு மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸோட நம்பர் கூட போட்டுக்கலாம், இல்லை உங்களோட செகண்டரி நம்பர் கூட இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அது அதாவது ஜிமெயிலா இல்லை யாகுவா என்ன இமெயில் அப்படின்றத வந்து இதை கிளிக் பண்ணி உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதே இமெயில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் மீன்ஸ்னால் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்டேஷன் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபைனலாக ப்ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்கும் தனித்தனியான டெஸ்ட் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லி பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ கிரேட் ஏக்கு வந்து எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு எவ்வளோ நேரங்கள் எழுத முடியும், எவ்வளோ மார்க் வரைக்கும் உங்களால் வாங்க முடியும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கிரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது. நமக்கு முக்கியமாக தமிழ்நாடு தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் லொக்கேஷன் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே மெயின் ஏரியா அப்படின்ற போது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் இன்டிமேஷன் ஃபீஸ் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இன்டிமேஷன் ஃபீஸ் மட்டும் 150 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கான பேமெண்ட் வந்து உங்களால் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இல்லாமல் அதர் கேண்டிடேட் இருக்கீங்களே அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 700 ரூபாயும் இன்டிமேஷன் ஃபீஸ் ஒரு 150 ரூபாயும் டோட்டலாக 850 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லியாக 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே பொறுத்து வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஜாப் தான். அதுவும் கிராமப்புற வங்கியில் வேலை அப்படின்ற போது நல்ல ஒரு ஜாப் தான். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்குது, எதுவும் புரியல அப்படின்னா டேட் முடியறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.